சன்னஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. டிஎம்கே உடைய தலைவராக இப்ப இருக்கக்கூடியவர் மு.க.ஸ்டாலின். அவருடைய ஹாரஸ்கோப் எப்படி இருக்கு, அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது, அவர் எதனால இந்த மாதிரியான கடைசி தேர்தலில் தோல்வி அடைஞ்சார், அவருடைய சொந்த தொகுதியிலே அவருடைய பார்ட்டி எதனால தோல்வி அடைஞ்சது, ஸோ இதுக்கப்புறமா அவர் எப்படி இருப்பார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு ஜாதக ப்ரெடிக்ஷன். அதனால அவசியம் இந்த பதிவு எல்லாருமே முழுமையா பார்க்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 1953. பொதுவாக கூகுள்ல கொடுத்துருக்கு 11:50 நைட்டுக்கு பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் ஆனா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அவருடைய ஜாதகத்துல கிரக நிலைமைகள் எப்படி இருக்கு அதை வச்சு நம்மளுடைய பலன் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம விஜயில இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆனால் அவசியம் நீங்க எல்லாருமே நம்மளுடைய வீடியோலயே கீழே லிங்க் இருக்கும், அந்த ஒரு வீடியோவும் நீங்க போய் பாருங்க. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான சஜஷன்ஸ், அதே மாதிரி ஜாதக ரீதியாகவும் சரி, வேதோக்தமாகவும் சரி, ஆன்மீகமாகவும் சரி, இது மாதிரி நிறைய நல்ல நல்ல சமாச்சாரங்கள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ மு.க.ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்துக்குள்ள போகலாம். ஆக்சுவலா அவர் உத்திரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சிக லக்னம். ராசி பிரகாரம் அவருடைய ஜாதக கட்டம் பார்க்கும்போது பெருசா பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஃபேவரா இருக்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் சுத்தமா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 10ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டுல. இது கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவா. அதுல இந்த கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்திலே இருக்கு அப்படின்றதுனால ஒரு பிளஸ். பட் நான் இதுக்கு முன்னாடி அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு அப்பா மூலியமா, அதாவது ஹெரிடிட்டி மூலியமா தான் அவருக்கு பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மூலியமா தான் அவர் அந்த போஸ்டிங்ல இப்ப இருக்கார். ஸோ அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ராசி உடைய ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்னா 9ஆம் வீட்டுல கேது இருக்கார் அவருடைய ஜாதகத்துல. ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 9ஆம் அதிபதி, அந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கு. சோ அதனாலதான் அப்பா வழியில் இல்லைன்னா அப்பா மூலியமாக இது அவருக்கு நடந்திருக்கும், இது அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு இப்ப நம்ம ரியாலிட்டியில பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு ஃபேவரா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமான கிரகங்கள் அரசியலுக்கு பார்க்கும்போது சனீஸ்வரர், சூரியன், அதே மாதிரி குரு, இவ எல்லாருமே சொல்லுவா. சோ இவ எல்லாருமே கரெக்டான ஸ்தானத்துல இல்ல. ராசி பாவத்துல பார்க்கும்போது கரெக்டா 6ஆம் வீட்டுல குரு, சுக்கிரன் இவருடைய லக்னத்துக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது 9ஆம் வீட்டுல கேது. ஸோ அந்த முக்கியமான இடம் எல்லாமே லாக் ஆயிருக்கு. பெருசா இவருக்கு கரெக்டான கைடன்ஸ் வருதே ரொம்ப சிரமமானதா இருக்கும். ஒரு ஆள் வந்தாலுமே அது கரெக்டா இவர் கோஆபரேஷன் பண்ணி அதை கொண்டு போய் அதை அப்ளை பண்ணி செயல்படுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் அவருடைய ஹாரஸ்கோப்ல இருக்கு. அப்படியே நம்ம இந்த ராசிய கட்டத்தை விட்டு தசாம்சம்ன்ற கட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கிளியரா அதுல இருக்கு. காரணம், தசாம்சத்தை தான் நம்ம அரசியலுக்காக இருந்தாலும் சரி, உத்தியோகம் வியாபாரம்னு எது பண்ணாலுமே சரி, அதை தான் நம்ம பிரதானமா எடுத்துக்கணும். அந்த கட்டத்தை எடுத்துக்கும் போது அவருடைய ஜாதகத்துல மேக்சிமம் எல்லா கிரகமுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல அவங்களுடைய அப்பாவுடைய ஸ்தானமும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது கருணாநிதி அவர்களுடைய ஸ்தானமும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தசாம்சத்துல பார்த்தேன் அப்படின்னா அவர் ஆக்சுவலா கன்னியா லக்னம், விருச்சிகத்துல சனீஸ்வரர் குரு, தனுசுல புதன், கும்பத்துல ராகு, மேஷத்துல சுக்கிரன், ரிஷபத்துல சந்திரன், மிதுனத்துல செவ்வாய், கடகத்துல சூரியன், சிம்மத்துல கேது. இதுதான் தசாம்சத்துடைய அவருடைய பிளானட்டரி பொசிஷன். ஸோ இதுல முக்கியமான ஸ்தானமா 10ஆம் வீட்டை நம்ம பார்க்கணும். ஸோ கன்னிக்கு 10ஆம் வீடு மிதுனம். மிதுனத்துடைய அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல இருக்கார். கரெக்டா அந்த 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ அதனாலதான் அவருக்கு அரசியல் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கு. இப்பவும் சரி, இதுக்கப்புறமும் சரி, அவங்களுடைய ஃபேமிலியில
இன்னும் 3 ஜெனரேஷன் வரைக்குமே இவருடைய ஜாதக ரீதியா பார்க்கும்போது ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. ஒண்ணு. அடுத்து இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், சூரியன். சூரியன் வந்து 11ஆம் வீட்டுல 11 அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் சூரியன் அங்க இருக்காரு அப்படின்றதுனால அதுவும் ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் வந்து இதுல பார்க்கப்படுறது. அடுத்தது சனீஸ்வரர்ல இருந்து நம்ம வந்து இப்போ கணக்கு எடுத்து பார்க்கலாம். சனீஸ்வரர்ல இருந்து பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து நீங்க நல்லா வந்து நோட் பண்ணுங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் பாகம் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அந்த அரசியல்ல அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கறது. அந்த பாவாதிபதி 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். 9 அப்படிங்கிறது பித்ருஸ்தானம்னு பேரு. சோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருது இவன் வந்து முழுக்க முழுக்க ஹெரிடிட்டி மூலியமா அப்படியே பிளெஸிங்ஸ கடத்திக்கிட்டே இருக்கா. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அது அப்படியே ஃபுல் எனர்ஜியுமே வந்து அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துடுறா. அதனாலதான் வந்து இப்ப இவருடைய பையனுக்கும் அது வந்து போனதுக்கு காரணம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நீங்க தொடர்ந்து ஆக்டிவா இருங்கோ. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்து நீங்க பாருங்கோ. அடுத்து அவருடைய பையனை பத்தியும் இது அப்படியே கண்டினியூ ஆகும். அவருடைய வீடியோவும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வர இருக்கு. ஏன்னா சேம் அவர் கருணாநிதி அவருடைய ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்குமோ அது அப்படியே, அதாவது அதுல ஒரு மாற்றம் இருக்கும். கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண ஒரு மாற்றம். ஆனால் கருணாநிதி அவர்கள் இருந்து அவருடைய பையன் பேரை அதுக்கப்புறம் வர எல்லா சங்கத்திக்குமே இது அப்படியே கடத்திட்டு போகிற மாதிரியான ஒரு ஜாதகம் அலைன்மெண்ட் மு.க. ஸ்டாலின் சாருக்கு வந்து இருக்கு. சோ அதனால முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய ஃபவுண்டேஷன், அவங்க அப்பாவுடைய பிளெஸிங்ஸ் இவர் இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்பவே ஆக்டிவா வந்து இருக்கும். ஒண்ணு. சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த கடைசி எலெக்ஷன்ல எதனால அவருடைய சொந்த தொகுதியிலே அவர் வந்து தோத்து போனார் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா ஒரு விஷயம். ஆக்சுவலா விஜய் புதுசா வந்து வந்திருக்கார். அவருடைய ஜாதகத்துல ஒரு கிரியேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. பொதுவா வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து, கருணாநிதி அவர்கள் இருந்து, இப்போ மு.க. ஸ்டாலின் சார் அவர்கள் இருந்து இன்னும் யாரெல்லாம் பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களோ நம்மளுடைய அரசியல்ல, இவா எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. சோ அந்த கனெக்டிவிட்டியை புடிச்சதுனால அவ வந்து அந்த அலைன்மெண்ட்குள்ள வந்து கடைசியில இதுலயே வந்து இப்போ நிரந்தரமா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும். ஆனா விஜய் ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து புது கிரியேஷனா தான் இருந்தது. சோ அதனால அந்த கிரியேஷனை அதை வந்து நம்மளால உடைக்க முடியல. அவளாலையும் உடைக்க முடியல. யார் என்ன செஞ்சோ அதை வந்து உடைக்க முடியல. இப்போ உதாரணம், எம்ஜிஆர் அவர்கள் வந்து டைரக்டா எடுத்த உடனே ஏடிஎம்கே ஓபன் பண்ணி உள்ள வரல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிஎம்கேல இருந்து அப்புறம் வெளியே வந்து இதை ஆரம்பிச்சார் அப்படின்னு. அந்த வழியில வந்தவதான் வந்து ஜெயலலிதா அம்மா. அந்த வழியில வந்தவதான் வந்து இப்போ வந்து பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி டிஎம்கேன்னு பார்க்கும்போது ஆரம்பிச்சதுங்கிறது வந்து வேற எங்க இருந்தோ ஆரம்பிச்சா. அது அப்படியே முன்னோர்களா 2 பேரை வச்சுக்கிட்டு, முன்னோடியா 2 பேரை வச்சுக்கிட்டு, பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து இவர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து சம்பந்தமே இல்லாம அவளுக்கெல்லாம் வந்து சம்சாரம்ன்ற அந்த ஒரு இது கிடையாது, விஷயங்கள் கிடையாதுன்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த முழு எனர்ஜியுமே கருணாநிதி அவர்கள் வந்து வாங்கிக்கிட்டார். சோ அந்த எனர்ஜி அப்படியே முழுசா அவருடைய பையனுக்கும் பேரனுக்கும் முப்பேரனுக்கும் வந்து கடத்தி தள்ளிவிட்ட மாதிரியான ஒரு ஹாரோஸ்கோப் அவருக்கு இருக்கும். இப்போ அப்படியே இவருக்கு பார்க்கும்போதும் அதே அப்படியே கண்டினியூஷன்ல போயிட்டு இருக்கு. ஒண்ணு. இப்போ தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். அதுல ஆரம்பிச்சுதான் இது போச்சு. இவா எல்லாருடைய ஜாதகத்தை விட விஜயுடைய ஜாதகம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது தசாம்சத்துல. பொதுவா சொல்லியிருப்பா இதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் வர முடியாது, அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி. பட் ஆனா ஜாதக ரீதியா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தும் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து சொல்றதுக்கு பயந்தாங்க அது எப்படி வர முடியும் அப்படின்னு. இருந்தாலும் வந்து சில பேர் தைரியமா வந்து சொன்னோம். பட் ஆனா ரியாலிட்டியில அது வந்து உண்மையா வந்து நடந்திருக்கு. இந்த எனர்ஜி, அதாவது மு.க. ஸ்டாலின் சாருடைய தசாம்சத்துல இருக்கிற எனர்ஜியை விட
விஜயுடைய ஹாரஸ்கோப்ல தசாம்சத்துல இருக்கிற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால கரெக்டா ஆப்போசிட்ல நிக்கும் போது இந்த பக்கம் டவுன் ஆயிடுது, அந்த பக்கம் வந்து அப் ஆயிடுது. இதே வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர், எடப்பாடி அவர் இருந்தார், பழனிசாமி சார் இருந்தார், அதுக்கப்புறமா வந்து சீமான் அவர்கள் இருந்தாரு, அப்புறமா பிஜேபியில இருந்தாங்க. பட் ஆனா அவங்களும் அலைன்ஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பயங்கர டாமினேஷனா வந்து ஸ்டாலின் சாருடைய ஹாரஸ்கோப் இருந்தது. பட் ஆனா இப்ப இது எல்லாத்தையும் வந்து டாமினேஷன் பண்ற மாதிரி இன்னொரு ஹாரஸ்கோப் வந்ததுனால இவருக்கும் ஒரு பிரச்சனையா வந்து மாறி போயிடுது. அட்லீஸ்ட் அவருக்கு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்லாம் இருக்கணும்ன்றதுனால இன்னொரு கட்சியில சேர்ந்து கட்சி ஆரம்பிக்காம அப்படி வந்திருந்தா கூட நிச்சயமா அவரால் பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது விஜயால. அவர் வந்து தனியா ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுது, இவருடைய எனர்ஜி அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. அவருடைய எனர்ஜி வந்து கிரியேட்டிவிட்டி பயங்கரமாகி கிளாஸ் ஆகி கடைசியில் அந்த பக்கம் வந்து மெஜாரிட்டி வந்து போயிடுது. ஸோ இந்த ஒரு பந்தத்தினாலதான், இந்த ஒரு கிளாஸ்னாலதான் இவர் வந்து தோல்வி அடைஞ்சார். மற்றபடி அதுக்கு காரணம் குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. நான் அதுவும் சொல்லவும் விரும்பல. ஏன்னா நம்மளுடைய ஆப்பனண்ட்ல எப்படி எவ்வளவு தைரியமா இருக்கா, எந்த மாதிரியான ஒரு ஏமிங்ல இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்மளால வந்து அதை உடைக்க முடியும். ஆனா அது எதுவுமே தெரியாம ஒருத்தர் முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது என்ன ஆகும்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அந்த சில ப்ராப்ளம்ஸ்ல மாட்டினவர் தான் மு க ஸ்டாலின் சார். சோ இப்போ முக்கியமா இன்னொரு சமாச்சாரம். சரி இப்போ விட்டுடுங்க, நடந்து போச்சு சொல்றேன். இதுக்கப்புறம் அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்கிறேன். நான் வந்து எந்த கட்சிக்கும் வந்து இன்ஃபுளுசர் கிடையாது. அதனால நீங்க யாருமே வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் திருப்பியும் சொல்றேன். இவர் வந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட இதுக்கப்புறமா திருப்பியும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவருடைய ஆரஸ்கோப்புடைய எனர்ஜி அப்படியே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபியூச்சர்ல இவர் எப்படி கொண்டு போவார் அப்படின்னா, இவர் வந்து டோட்டலா வந்து ஃப்ரீ ஆயிட்டு அவருடைய பையனை உட்கார வைப்பார். அடுத்த பெரிய கச்சேரி அப்படிங்கிறது அப்ப ஆரம்பிக்குது. ஏன்னா உதயநிதியுடைய ஜாதகத்துல ஜஸ்ட் அது அப்படியே கொஞ்சம் மெர்ஜி பண்ற மாதிரியான ஒரு ஹாரஸ்கோப் விஷயங்கள் இருக்கு. கருணாநிதி அவர்களுடைய ஹாரஸ்கோப்ல எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருடைய ஹாரஸ்கோப்ல இருக்கு. சோ திருப்பியும் டிஎம்கே வரணும் அப்படின்னு நினைச்சால் அந்த போஸ்டிங், இப்ப இவர் தலைவராக இருக்கக்கூடிய போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு அவருடைய பையன் எடுத்துக்கும் பட்சத்தில் டிஎம்கே வர்றதுக்கு சின்ன சான்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும். நிச்சயமா அப்படிதான் ஃபியூச்சர்லயும் நடக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்பவே கடவுள் எப்படி கொண்டு வந்துட்டாருன்னு பாருங்க. சட்டசபைக்குள்ளேயே வந்து கூட்டிட்டு வரல மு க ஸ்டாலின் அவர்களை. அவருடைய பையன் தான் இப்ப எதிர்கட்சி தலைவரா வந்து உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். சோ கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவார் மு க ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமா அவருடைய பையனுக்கு ஃபுல் போஸ்டிங்கை கொடுத்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து டிஎம்கே தலைவரா வந்து மாத்தி நெக்ஸ்ட் லெவல்ல அவர் வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பார். இதுதான் வந்து அவருக்கு அடுத்து நடக்க இருக்கு. அதனால இன்னும் நிறைய முக்கியமான சமாச்சாரங்கள் இருக்கு இவரை பத்தியும் சரி, இன்னும் மற்ற அரசியல்வாதிகள் பத்தியும் சரி. அதனால தொடர்ந்து நம்மளுடைய சன்னஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை அவசியம் எல்லாருக்கும் பகிருங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தெரியணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து பெருசா நியூஸ் பாக்குறதோ சட்டசபைனா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு தான் ஒரு நாலேஜ்ல நான் முதல் கொண்டு இருந்தேன். பட் ஆனா கடைசி ஒரு வருஷம் 2 வருஷமா வந்து பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த எனர்ஜி மு க ஸ்டாலின் சார் கூட செட் ஆகல. அதுதான் இப்ப அவருக்கு ஒரு பெரிய டிராபேக். இத ஈக்குவல் பண்ற மாதிரி, இதை பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஹாரஸ்கோப் தான் நெக்ஸ்ட் உதயநிதி இது வரப்போகுது. அதனால அடுத்து அந்த ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சமாச்சாரத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் அநேக கோடின நமஸ்காரங்கள். நன்றி.